இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, நான் வந்து 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். அது நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வந்து சொத்தை இருக்கான்னு பார்த்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிட வேண்டாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து நீங்கள் துருவியும் வச்சுக்கலாம், கட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, கசகசா 1 டீஸ்பூன், பட்டை 1, கிராம்பு 1 எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். குழம்பு வந்து கொலகொலப்பாகும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளியும் கூடவே சேர்த்துக்கோங்க. கூடவே தேங்காவை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 10 ரூபா பாக்கெட்டு ஆச்சி புளிக்குழம்பு பொடி நான் சேர்த்துக்கிறேன். 1 பாக்கெட் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கலாம் மசாலா வாசம் போகிற அளவுக்கு. அவ்வளோதான். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெயிலே போட்டுக்கலாம். கத்திரிக்காயோட சத்தெல்லாம் எண்ணெயில் இறங்கியிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. நம்ம புளிக்குழம்புன்னு எடுத்துக்கிட்டாலே வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடணும். இந்த அளவுக்கு பச்சையாக இருக்கும்போது போட்டோம்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நான் பேஸ்ட்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ நான் புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டும், மசாலா வாசம் போகட்டும். பாருங்கள் குழம்பு எவ்வளோ வத்திருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.